ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் பிரிண்டிங் வந்து எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட்டான்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டு, பியில் வந்து இன்டிஜர் இன்புட்டு, பியில் வந்து இன்ட் ஆஃப் இன்புட்டும் ஒரு இன்டிஜர் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் எக்ஸாம்பிள் 5, 10 வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிரிண்டிங் வந்து 5, 10 அப்படியே பிரிண்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஜஸ்ட் நம்ம பிரிண்ட்டு ஏ பிரிண்ட் பின்னு கொடுத்தா இந்த போல் நமக்கு டிசைர் அவுட்புட் வந்து வரும். இன்கேஸ் 5யும் அந்த 10ம் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கூட விடாமல் அப்படியே பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு அது வேறு மாதிரி பண்ணணும். பிரிண்ட் ஏ எண்ட் ஈக்குவல் டு டபுள் கோட் போட்டுட்டு அப்படியே விட்டுணும். டபுள் கோட் அப்படியே விட்டுட்டு பிரிண்ட் பின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி அவுட்புட் இந்த 5ம் 10ம் ஒன்றா சேர்ந்து வரும். இதுவே அதுக்கு நடுவில் ஸ்பேஸ் ஒன்றுனா அந்த எண்டு ஈக்குவல் டு டபுள் கோட் போட்டல, டபுள் கோட்டில் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ அதுவே பக்கத்தில் இங்கே கமா வரணும், ஸ்பேஸ் பதிலாக கமா வரணும்னா அந்த எண்டு ஈக்குவல் டு ஸ்பேஸ் விட்டிங்க இல்லையா, ஸ்பேஸ் பதிலாக கமா போட்டிங்கன்னா நம்மளுக்கு கமா கொடுத்து 5, 10 போல் அவுட்புட் வரும். இந்த பிரிண்டிங் வந்து இதே மாதிரி 2 மேட்சராக நம்ம சைடில் பிரிண்ட் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் பண்ணுறது, இதான் இந்த பிரிண்டிங் தான் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணோம். வேறு எதுவும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் பார்க்க சொல்ல ஒரு முக்கியமான டேட்டா டைப் வந்து விட்டுறோம். என்னென்னா பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப் வந்து ஒன்றும் இல்லை, ட்ரூ ஃபால்ஸ், இதான் வந்து பூலியன் டேட்டா டைப்பு. இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் ஆகும்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட், எலிஃப் அதெல்லாம் வந்து அதில் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து யூஸ் ஆகும். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகும் பூலியன்லாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இஃப்பு, எல்ஸு, எலிஃபு, நெஸ்டட் இஃப் அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ்னா இஃப்பு, அது சின்டாக்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இஃப்பு கண்டிஷனு பிரிண்ட்டு, எல்ஸு பிரிண்ட்டு. எல்ஸுக்கு வந்து கண்டிஷன் வராது, இஃபுக்கு மட்டும் கண்டிஷன் வரும். அதான் பைத்தான் ப்ரோக்ராமில் எல்லா ப்ரோக்ராமும் அதே தான். இஃபுக்கு மட்டும் கண்டிஷன் வரும், பிரிண்ட்டு, எல்ஸ்னால் எதுவுமே இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டுக்கு போய்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா 10ஓட நம்ம கொடுக்குற இன்புட் வந்து கிரேட்டராக ஸ்மாலராக சொல்லிட்டு அனுப்பி போகிறோம். அதை n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ஃபைண்ட் n இஸ் கிரேட்டர் than 10. இப்போ வந்து இஃப் n இஸ் கிரேட்டர் than 10 அப்படின்னா இந்த n இஸ் கிரேட்டர் than 10 அதான் வந்து கண்டிஷன். அந்த கண்டிஷன் வந்து இப்போ நான் வந்து இங்கே எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 12 கொடுக்குறேன்னா n-க்கு வந்து நான் 12 இன்புட் கொடுத்தேன்னா இங்கே வந்து 12 இஸ் கிரேட்டர் than 10 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் செக் பண்ணி நம்மளுக்கு பூலியன் டேட்டா டைப்பில் சொல்யூஷன் கிடைக்கும். 12 இஸ் கிரேட்டர் than 10, எஸ் ட்ரூ. அப்போ வந்து பூலியன் டேட்டா ட்ரூன்னு வந்துச்சா, ட்ரூன்னு வந்தால் இஃப் வந்து ட்ரூ, இஃப் ட்ரூனா இஃப் மட்டும் ரன் ஆகும். இப்போது இன்கேஸ் நான் இப்போ வந்து 6ன்னு சொல்லிட்டு இன்புட் கொடுத்தேன்னா 6 இஸ் கிரேட்டர் than 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். இங்கே கண்டிஷன் செக் பண்ண சொல்ல ஃபால்ஸ் வந்து இஃப் வந்து போகவே போகாது. இஃப் போகாமல் எல்ஸுக்கு போயிட்டு ஸ்மாலர், கிவன் நம்பர் வந்து ஸ்மாலர் than 10, 12 இருந்தால் கிரேட்டர் than 10, 6 இருந்தால் ஸ்மாலர் than 10, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து அப்புறம் பார்ப்போம். இது சின்டாக்ஸ் வந்து பார்த்துரும். எலிஃப்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இஃப்பு முதல்ல போட்டுக்கணும். இஃப் போட்டுட்டு கண்டிஷன், அதுக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட், எலிஃபு கண்டிஷன். எலிஃப் எத்தனைனா நம்ம போட்டுகிட்டே போகலாம். நம்ம எலிஃப் போட்டுகிட்டே போகலாம். லாஸ்ட்டு நம்ம எல்ஸ் போடாட்டா வேணாம், நம்மளுக்கு அது இஷ்டம் தான், நம்ம இஷ்டம் தான் அது. இதுதான் வந்து எலிஃபோட சின்டாக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் இஃப்னா ஒன்றும் இல்லை, இஃப்புக்குள்ளே இஃப் அதெல்லாம் இஃப்புக்குள்ளே இஃப் போட்டாலே அதே நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இஃப் போட்டால் ஒரு நெஸ்டட் இஃப், அதை பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு எல்ஸு, இதுக்கு எல்ஸ் இதுக்கு எல்ஸ் அவ்வளோதாங்க. இது நெஸ்டட் இஃப்னா இஃப்புக்குள்ளே இஃப், அவ்வளோதான். அது வந்து நம்ம எக்ஸாம்பிள் லேட்டரில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே அந்த எலிஃப் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கேரக்டர் நம்ம இன்புட்டாக வாங்கிட்டு அது வந்து ஆல்ஃபபெட்டா இல்லை டிஜிட்டா இல்லை ஸ்பேஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆல்ஃபபெட்டா டிஜிட்டா இல்லை எல்ஸ்னால் நம்ம கேரக்டர்னு சொல்லிக்கலாம். எல்ஸ்னால் ஸ்பெஷல் கேரக்டர். ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ இன்புட் வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஏன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. இது சிங்கிள் டிஜிட்டில் பார்க்குறோம். ஓகே, சிங்கிள் டிஜிட் தான் வந்து இது இந்த மெத்தட்லாம் வந்து யூஸ் ஆகும். இந்த மெத்தட் நல்லா பார்த்துங்க. இஸ் ஆல்ஃபா, இஸ் டிஜிட், இஸ் ஸ்பேஸ், அவ்வளோதான். இஸ் ஆல்ஃபா அந்த நம்ம அந்த இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்கா, இஸ்ஸு ஆல்ஃபபெட்டுன்னு போடாமல் ஆல்ஃபா, இஸ் ஆல்ஃபா சொல்லிட்டு ஒரு இது
பேரந்தசிஸ் போட்டிங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஏ டாட் இஸ் ஆல்ஃபாவான்னு கேட்கும். எஸ் ஆல்ஃபா, இது ஆல்ஃபானா ஏபிசிடி ஸ்மால் கேஸ் அப்பர் கேஸ் எல்லாமே செக் பண்ணோம். அப்போ இது வந்து ஆல்ஃபா தான். அப்போ வந்து கேரக்டர் வந்து ஆல்ஃபபெட். நெக்ஸ்ட் வந்து இஸ் டிஜிட்னா 0 1 2 3 அந்த 0 2 அது எல்லாமே அந்த டிஜிட் எல்லாமே வந்தால் இதை செக் பண்ணுறோம். இஸ் டிஜிட்டா அப்படி செக் பண்ண சொல்ல, இன்கேஸ் நான் இங்கே வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஏ கொடுத்தோன்னா ஏ வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணா ஏக்கு பார்ப்போம் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஏ கொடுத்த சொல்ல இந்த கண்டிஷன் செக் பண்ணா ட்ரூ ஆயிடுச்சா, பிரிண்ட் ஆயிடுச்சா, அவ்வளோதான். எதுவுமே பிரிண்ட் ஆகாது, விட்டுரும். இப்போ இன்கேஸ் நான் வந்து 1ன்னு கொடுத்து வச்சுங்க, 1 கொடுத்தோன்னா 1 டாட் இஸ் டிஜிட்டான்னு கேட்கும். 1 வந்து ஆமாம் 1 வந்து டிஜிட் தான். ஸோ அதனால் அது வந்து இதில் இஃப் நம்ம வந்து இஸ் ஆல்ஃபாவை செக் பண்ண சொல்ல ஃபால்ஸு. அப்போ இது ரன் ஆகுது. இது இந்த ஃபஸ்ட்டு எலிஃப் வந்து ரன் ஆகிடும். ஸோ அப்போ வந்து கேரக்டர் வந்து டிஜிட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஸ்பேஸ் எதனா கொடுத்துருந்தேன்னா ஃபஸ்ட்டு இஸ் ஆல்ஃபாவை செக் பண்ணணும், ஃபால்ஸு. இஸ் டிஜிட்டாக செக் பண்ணணும், ஃபால்ஸு. இஸ் ஸ்பேஸான்னு செக் பண்ணணும், ஆமாம் ஸ்பேஸ்னு கிவன் கேரக்டர் வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இது எதுவுமே இல்லாமல் இப்போ ஸ்பெஷல் கேரக்டர் அண்டு ஸ்லாஷ் அதுமாதிரி கொடுத்துட்டுனா இஸ் ஆல்ஃபாவா, இல்லை ஆல்ஃபாபெட் கிடையாது. இது இஸ் டிஜிட்டா, இல்லை இஸ் டிஜிட் கிடையாது. இஸ் ஸ்பேஸா, இல்லை இஸ் ஸ்பேஸ் கிடையாது. அப்போ வந்து இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம எல்ஸில் போட்டு பிரிண்ட் பண்ணிடுறோம். இதில் எதுலையுமே வரலன்னா அது இதில் எல்ஸில் வந்து வந்துடும், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு சும்மா ஒரு ஆர்டர் ஈவன் வந்து ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஆர்டர் ஈவன் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஒரு மேலே ஒரு சிம்பிள் பேர் வந்து டிவைடோ மாடுலர் சிம்பிள் பற்றி நம்ம பார்ப்போம். மாடுலர் சிம்பிள் வந்து ப்ளஸ் மைனஸ் அதே போல தான். இப்போ வந்து 5 மாடுலோ 2 போட்டோன்னா அதோட ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கும். 5 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கும். அதான் வந்து இந்த மாடுலோ வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ப்ரோக்ராமில் இது மாதிரி ஒன்று இருக்குது. மாடுலோ சிம்பிள் போட்டிங்கன்னா அதோட ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இப்போ 2 மாடுலோ 2 2ஆல் டிவைட் ஆனால் ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 கிடைக்கும். அப்போ 0. இப்போ 7 மாடுலோ 3 போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்து 1, ஏன்னா 6 வரும். அப்புறம் ரிமைண்டர் வருமா 1, 1. இப்போ 11 மாடுலோ 3 இப்போ நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். 11 3 3 3 9 ரிமைண்டர் 2. அந்த 2 தான் வந்து நம்மளுக்கு அந்த மாடுலோ வந்து ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு சொல்யூஷனாக வந்து கொடுக்கும். இப்போ எதுக்கு அது கண்டுபிடிக்கணும்னா ஆர்டர் ஈவனில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆர்டர் ஈவன்னா இப்போ வந்து 2ஆல் நம்மளுக்கு டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம், ஈவன் சொல்லுவோம். 2ஆல் டிவைட் ஆகலைன்னா ஆடுன்னு சொல்லுமா. இப்போ வந்து 2ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா அப்போ அது ரிமைண்டர் வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் பார்ப்போம். நம்ம வந்து வாங்கிக்கிறோம், அதான் இன்ட் ஆஃப் இன்புட் ஒரு இன்டிஜர் வாங்கிட்டு அது வந்து மாடுலோ 2ஆல் மாடுலோ பண்ண சொல்லி நம்மளுக்கு 0வாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஈவன் தான். ஏன் 2ஆல் டிவைட் ஆகுது, 2ஆல் பண்ண சொல்ல ரிமைண்டர் 0 வரும். 0 வந்தால் அது வந்து ஈவன் வந்துடும். அப்போ அது இல்லைன்னா எல்ஸில் போய்ட்டு ஆடுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வரோம். இதுதான் வந்து அந்த மாடுலோ ஆப்ரேட்டர் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நம்மளுக்கு தெரியுது. இந்த வீடியோவில் இவ்வளோ தான் காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில எக்ஸாம்பிள் இஃபெல்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒயில் லூப், ஃபார் லூப்லாம் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Keep supporting and please subscribe to my channel. Thank you.